உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். நாளிலே கூட கொஞ்ச நேரம் மட்டும்தான் நம் தேவனை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தலைவணங்கி நாம் ஜெபிக்கலாம். அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த துன்பமான பாதைகளிலே நாங்கள் கடந்து போய்கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கூட தேவனே, நீர் எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாய் இருந்து ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே இருக்கக்கூடிய காலங்களில் ஆண்டவரே இன்னும் நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் தொடர்ந்து நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் என்னோடு சேர்ந்து அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல் என்கிற பாடலை என்னோடு சேர்ந்து பாடுவீர்களா? அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம். 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 கனவிலும் மறவேன் நீர் செய்த நன்மைகள், நனவிலும் மறவேன் நீர் செய்த அதிசயங்கள். கனவிலும் மறவேன் நீர் செய்த நன்மைகள், நனவிலும் மறவேன் நீர் செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. 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 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவரை நாம் போற்றி பாட கடமையுள்ளவர்களாயிருக்கிறோம். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். என் நண்பர், என் இன்பர், என் நண்பர், என் இயேசு. 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 ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர். நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர், என் இயேசு. 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 அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல்.
ஷந்துரா மரா கரபலதரலபரபா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பாடின பிரகாரம் அனைத்தையும் செய்து முடிக்க நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களுடைய இதயத்தின் காயங்களெல்லாம் ஆற்றுகிற எங்களுடைய ஏசப்பாவாக நீர் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 பா. யோவானை போல உம்முடைய மார்பிலே நாங்கள் இளைப்பாற வேண்டுமே. எங்களுடைய பலவீனமான எல்லா நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய பலத்தால் எங்களை இடை கட்டுகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். காணாமல் போன ஆடுகளாய் நாங்கள் இருந்த போதிலும் அன்போடு ஆண்டவரே நீர் எங்களை தேடி ஆண்டவரே எங்களுக்கு பெரிதான அப்பா மகத்தான காரியங்களை நீர் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. ஓ ரபா ஷந்துரா மராதரல கலபரபா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த நேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த நேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த நேசையா. யோவானை போல மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா. யோவானை போல மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. பலவீனமான என்னையும் உம்பலத்தால் இடை கட்டுவீர். பலவீனமான என்னையும் உம்பலத்தால் இடை கட்டுவீர். கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே. காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த நேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த நேசையா. எந்த நேசையா. எந்த நேசையா. உடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
தொடர்ந்து உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு இடைப்படுவீராக. எல்லா துதி கனமகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Greetings to you all in the precious name of Jesus. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நாங்கள் வரவேற்கிறோம். And I welcome you all to this Sunday evening service. இந்த மாலை ஆராதனைக்கு கூட உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். For today's evening meditation, let us look at 2 Corinthians chapter 1. மாலை தியானத்திற்காக தெரிந்து கொண்டப்பட்ட வேத பாகம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து We're looking at verses 3 and 4. 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் நாம் பார்க்கலாம். And this sermon I have entitled as Comfort in Chaos. இந்த வசனத்திலிருந்து நாங்கள் இந்த And also as a result of this pandemic, this coronavirus problem, we are more deeper into that problem. இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் நம்ம பார்க்கும்போது இன்னும் அழுத்தத்தோடு நாம் காணப்படுகிறோம். எங்கே தான் நமக்கு அந்த ஆறுதல் கிடைக்கும் என்று. We do not have any answer as to where to go and where we will find this comfort. இந்த பிரச்சனைக்கு எங்கே தான் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை எங்கே தான் நம்ம போகிறது என்று கூட தெரியாமல் நாம் இருக்கிறோம். But dear friends, I want to encourage you this evening that the answer is in God's word. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் சொல்லுகிற ஒரு காரியம் இந்த நேரத்தில் என்னன்னு பார்த்தா, இவர்கள் எல்லாவற்றுக்கும் பதில் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது என்று. And when we look at 2 Corinthians chapter 1 verse 3 and 4, we see that God is saying, I am the source of all comfort. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனம் நாம் பார்க்கும்போது தேவன் சொல்லுகிறார், ஆறுதலின் மூலாதாரமாக தேவன் இருக்கிறார். And we know that life is uncertain. நமக்கு தெரியும் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை நிச்சயமற்றது. At every step of our life we face problems. எல்லா ஒரு நொடியிலையும் எல்லா ஒரு பகுதியிலையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு பிரச்சனைகள் உண்டு. Our heart is troubled, we are worried, there is problems. நம்முடைய இருதயம் காயப்பட்டிருக்கிறது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. But in John chapter 14 verse 1, Jesus says, do not be troubled. ஆனால் யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும்போது தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். We should not be troubled because Jesus is giving us his comfort. தேவன் இயேசுவானவர் அவருடைய ஆறுதலை நமக்கு கொடுக்கிறபடியினாலே நாம் கஷ்டப்பட தேவையில்லை. The word of God is with us. ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு இருக்கிறது. He has given it to us for all our comfort. நம்முடைய ஆறுதலுக்காக தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். God is the source of all comfort. தேவன் தான் நமக்கு மூலாதாரமாக இருக்கிறார். It comes from him. அவரிடத்திலிருந்து தான் அது வருகிறது. And he does not have any terms and conditions, no rules for all that. இந்த ஆறுதல் தேவன் நமக்கு கொடுப்பதற்காக அவர் எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு ரூல்ஸ் கொடுக்கல. And so if we are searching for comfort anywhere else apart from God, then we are fools. ஆண்டவரை விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் போய் நம்ம ஆறுதலுக்காக கடந்து செல்வோமே ஆனால் நம்ம எல்லாம் முட்டாள் என்று தான் நாம் சொல்லப்படுவோம். So let us know that God is near us. He is just saying, give me your hand and I will give you comfort. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அவருடைய கரத்தை நீட்டி அவர் சொல்லுகிறார், உங்களுடைய கரத்தை எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு ஆறுதலா இருப்பேன் என்று. We came to understand that God is the source of all comfort. இப்பொழுது நாம் அறிந்து கொண்டோம் தேவன் தான் நமக்கு மூலாதாரமாக இருக்கிறார், அவர் தான் நமக்கு ஆறுதலா இருக்கிறார் என்று. Let us look at the situation in our comfort. இப்பொழுது நாம் நம்முடைய சூழ்நிலையின் மத்தியிலே நமக்கு எப்பேற்பட்ட ஆறுதல் கிடைக்கிறது என்று பார்ப்போம். We see that our condition is filled with problems, tribulation, troubles and all kind of things which trouble us. நாம் பார்க்கும்போது நம்முடைய சூழ்நிலைகள் உபத்திரங்களும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் காணப்படுகிறது. And our life is unpredictable.
நம்முடைய வாழ்க்கை கூட கணிக்க முடியாததா இருக்கிறது. We do not know what is the next situation we are going to face. அடுத்து என்ன சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று நமக்கு தெரியாது. If it is a normal situation, if you are not in any major problem, then we can say, I can handle this situation. ஒரு சராசரியான பிரச்சனையோ இல்ல அடுத்து என்ன எனக்கு நேரிடக்கூடும் என்பதை நாம் தெரிந்தால் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியும். But let me tell you, my dear friends, we do not have any control over the situation. ஆனால் அடுத்து என்ன நேரிடும் என்பதற்கான எந்த ஒரு காரியமும் நம்முடைய கரத்திலே நமக்கு தெரியாது. But we know that God is in control of the situation. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், தேவன் எல்லாவற்றையும் அவருடைய நிழலில் வைத்திருக்கிறார், அவருடைய கண்ட்ரோல்ல எல்லா சூழ்நிலைகளையும் வைத்திருக்கிறார் என்பது மட்டும் தெரியும். We do not know what the future holds for us. நம்முடைய எதிர்காலம் எதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு தெரியாது. But we know who holds the future. ஆனால் யார் நம்முடைய எதிர்காலத்தை ஏற்றுகிறார், நிறைவேற்றுகிறார் என்பதை நமக்கு தெரியும். It is the God of all comfort. அது யார் அப்படின்னு பார்த்தா அவர் தான் தேவனாகிய கர்த்தர், ஆறுதலின் தேவன். He is Emmanuel, God with us. அவர் தான் இம்மானுவேல், நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். He is with us at all times. அவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். And he gives us his grace, which is exceeding, which is abundant, which is more, which is beyond our understanding. அவர் அவருடைய கிருபையை நமக்கு பெரிதான எல்லைகளாய் நமக்கு கொடுக்கிறார். He holds the future. He knows us because we are written on the palms of his hands. அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில பிடித்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்திலே எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்காரு. According to Romans chapter 8, we know that there is no trouble, there is no problem which can separate us from the love of Christ. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது எந்த ஒரு காரியமும் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். But what do we have to do to have this comfort? ஆனால் இந்த ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? Do you want to surrender your life? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? Can you do it? உங்களால் செய்ய முடியுமா? Can you give away control of your life to the one and only the Almighty God? நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு மட்டும் கொடுக்க முடியுமா? Are we ready? நாம் அதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? Are we willing to do that? அதை செய்ய நாம் சித்தம் கொண்டிருக்கிறோமா? If you are able to do that, if you are willing to do that, then your situation will change. இதை நாம் செய்ய முடியும் என்றால், நம்மால் செய்யக்கூடும் என்றால் நம்முடைய சூழ்நிலைகள் நிச்சயமாகவே மாறும். Whatever may be the situation, God is going to give you comfort in all of that situations. எந்த ஒரு சூழ்நிலையாகட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாய் கூட இருக்கட்டும், தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றி நமக்கு ஆறுதலை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Friends, we have understood that God is the source of all comfort. பிரியமானவர்களே, தேவன் தான் ஆறுதலில் மூலாதாரமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We have understood that whatever may be the situation, if you are willing to surrender and dedicate our lives at the Almighty's feet, then we will be able to have a part of that comfort. எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், தேவன் தான் நமக்கு ஆறுதலாய் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். God does not keep any rules. He does not keep any rule saying that if you follow this, then I will give you comfort. He says you need to surrender and dedicate yourself to me. ஆண்டவர் எந்த விதமான ரூல்ஸும் நமக்கு வைக்கவில்லை. ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கிறார், நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, என்ன நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். He wants us to be with him, then we will get that comfort. நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய ஆசை. அப்போ அவர் நமக்கு பெரிதான ஆறுதலை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Then let's look at the next thing, that is the sustenance of comfort. ஆறுதலில் வாழ்வாதாரம் என்பதை நாம் பார்ப்போம். We see that it's written here that God is able to comfort. இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்தான் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார் என்று. And when God comforts us, he enables us to comfort others. ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்தும் போது பிறரை நாம் ஆறுதல் படுத்தும் வண்ணமாக நம்மை மாற்றுகிறார். Man and his needs are unsatiable. We are not satisfied with what we have and what we get. மனிதருக்கு தேவையானது எப்பேற்பட்டது என்று நாம் பார்க்கும்போது அது திருப்தியற்றதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். We have a house, we have a car, we have a wife, we have a family, we have everything, but still we want more. நமக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, மனைவிமாருங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது, ஆனாலும் நமக்கு இன்னும் நிறைய வேணும். We are always in search of more. எப்பொழுதுமே நாம இருக்கிறத விட்டு இன்னும் நிறைய வேணும் 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 என்று தேடுகிறதுல தான் இருக்கிறோம். More will not satisfy us. என்னதான் நமக்கு நிறைய இருந்தாலும் அது திருப்தியற்றதாய் தான் காணப்படுகிறது. But God, the God who is of all comfort,
He is able to fulfill our needs when we surrender ourselves to Him. ஆண்டவருக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு இந்த திருப்தியற்ற இந்த வாழ்க்கை, திருப்தியற்றதான இந்த காரியங்களை தேவன் மாற்றி பூரணப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். We need not go anywhere else but come to God. He says, "Come to me and I will give you rest. I will give you everything you need." நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. தேவன் நம்மை தான் பார்த்து சொல்லுகிறார், நீ என்னிடத்திலே வா, உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். That need which is not satisfied is going to be satisfied by the Almighty God, because He is the God of all comfort. அந்த திருப்தியற்றதான அந்த தேவை நமக்கு திருப்தியற்றதா இருந்தாலும் தேவனிடத்திலே நாம் செல்லும்போது அது பூரணமாய் காணப்படுகிறது. That is why He made that plan and He sent His only begotten Son to us, and then the Holy Spirit to us, so that we would receive all His abundant blessings. அதனால தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி, பிறகு அந்த ஆவியானவரையும் கூட அனுப்பி நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பூர்த்தி செய்ய அவர் அனுப்பி வைத்தார். God has made us complete, but He knew that man cannot do anything and everything by himself. He needs me. தேவன் நம்ம எல்லாம் பூரணமாக தான் உருவாக்கினார். ஆனால் தேவன் ஒன்றை அறிந்திருந்தார், அவரை விட்டுட்டு நம்மளால வேற ஏதோ செய்ய முடியாது என்பதை தேவன் அறிந்திருந்தார். So we know and understand that our God is an enabler. He enables us also to comfort others when He has comforted us. அதனால தான் தேவன் நம்மளோடு எப்பொழுதும் இருந்து நம்மை ஆறுதல் படுத்தி பிறரையும் நாம் ஆறுதல் படுத்தும் வண்ணமாக நம்மையும் மாற்றுகிறார். Through the life of Jesus Christ, through the sacrifice of Jesus Christ, we are able to receive comfort when we receive Jesus into our hearts. ஆண்டவருடைய தியாகத்தின் மத்தியிலே நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்ளுகிற முடிகிறோம் நம்முடைய இருதயத்திலே. And then when we receive Jesus into our hearts, He helps us to help others get that comfort. இயேசுவானவரை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கிறதான அந்த ஆறுதலை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள அவர் நம்மை மாற்றுகிறார். Friends, never think that you can comfort anybody with your own thought, with your own help, with your own work. We need the Holy Spirit. உங்களாலேயோ உங்களுடைய சிந்தையினாலேயோ இல்லை உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா காரியத்தினாலேயோ பிறரை ஆறுதல் படுத்த முடியும் என்று மட்டும் நீங்கள் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் நமக்கு தேவை ஒரு உண்மையான ஆறுதலை பிறருக்கு நாம் சாற்ற வேண்டும் என்றார். John 14:16 and 26 says that the Holy Spirit is the comforter given to us so that we will be able to do that comforting work for others. யோவான் 14, 15, 16 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது சொல்லுகிறார், ஆவியானவர் இந்த உலகத்திற்கு நமக்காக அனுப்பப்பட்டதின் காரணம் அவர் நமக்கு ஆறுதலாய் இருக்கிறார். ஆகையாலே நாம் பிறருக்கு ஆறுதல் செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட முடியும். So now we are comfort enabled. We have that comfort given to us by the Lord so that we can go and do that positive work. தேவனாகிய கர்த்தர் நமக்கு அந்த ஆறுதலை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது பிறருக்கு எப்படி நாம் அந்த ஆறுதலை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை நாம் நினைக்க வேண்டும். We need to allow God to continue that great work in us, and then we need to continue that work in the lives of others. தேவன் நமக்கு கொடுக்கிறதான அந்த ஆறுதலை மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். We have that responsibility, so we have to carry it forward. நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த காரியத்தை நாம் இன்னும் முன்னோக்கி செலுத்த வேண்டும். It is a God given privilege to us, so that we have to take this responsibility and move forward and take God's work forward. இந்த பொறுப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த பொறுப்பிலே நாம் உண்மையா இருந்து பிறரோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். So as we experience God's comfort, are we willing to take that comfort to others and take God's work forward? Are we willing to do that? ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கிறதான அந்த ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை பெற்றுக்கொண்டு அனுபவித்து அதிலே நாம் இருக்கும்போது எப்படி பிறரோடு இதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டும். நமக்கென்று கிடைத்த அந்த ஆறுதலை பிறரோடு பகிர்ந்து கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? Christian life is not a bed of roses, we know it. அந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்பது பார்க்கும்போது மெத்தை பூராக இருக்கிறதான அந்த ரோஜா பூக்களை போல அல்ல. But we will have problems, we will have ups and downs. ஆனால் அந்த முல்லை போல நிச்சயமாகவே நமக்கு துன்பங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் காணப்படும். And so God says, don't be worried about anything. ஆகையால் தான் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாதீர்கள். But in every situation,
ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் with prayer and petition, praying to God and telling Him everything, we need to present our requests, our problems before God so that He can comfort us. ஜெபிக்கும் போது, தேவனிடத்திலே முறையிடும் போது, அவரிடத்திலே எல்லாவற்றையும் ஊற்றும் போது தேவன் நமக்கு ஆறுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். And the peace of God which passes all understanding, it is beyond our understanding. We cannot understand how God works, but God will give us that peace, that comfort to us. தேவனிடத்திலே நாம் முறையிடும் போது தேவன் கொடுக்கிறதான் அந்த சமாதானம். அது எப்பேற்பட்டதாக இருக்கும் என்று நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அது அவ்வளவு பெரிய ஒரு சமாதானமாய் காணப்படும். And there is no greater place of comfort than in the arms of God, than in the feet of God, than at the presence of God. இந்த பெரிதான ஆறுதல் சமாதானம் நமக்கு கிடைக்கிறது வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. அது ஆண்டவருடைய பாதத்தில் மட்டும்தான் கிடைக்கும். So my dear friends, are you willing to submit yourselves to receive that comfort? அப்போ இந்த தேவையான ஆறுதலை நீங்க பெற்றுக்கொள்ள நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வேணுமா உங்களுக்கு இந்த ஆறுதல்? Are you ready to dedicate yourselves for the glory of God? ஆண்டவருடைய அந்த காரியத்துக்கு நீங்கள் விட்டு கொடுக்க, நீங்க உங்களை விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? We need comfort and everyone around us need comfort. நமக்கு அந்த ஆறுதல் தேவை. நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆறுதல் தேவை. God is the source of all comfort. தேவன் தான் ஆறுதலில் மூலாதாரமாய் இருக்கிறார். And whatever may be the situation, we will have that comfort when we trust in God. எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் கூட அவர் ஆறுதலை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். And God is able to comfort us and we can go ahead and comfort others. நமக்கு கொடுக்கிறதான அந்த ஆறுதலில் வாழ்வாதாரம் என்னவே அதை நாம் பெற்றுக்கொண்டு பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ளவும் தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. God has started a great work in us. தேவன் நம்மை வைத்து பெரியான வேலையை ஆரம்பித்திருக்கிறார். And let us continue to trust in God to carry on that great work till He comes. தேவன் வர வரைக்கும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வேலையை நாம் பூர்த்தியாக செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. But let us lift our eyes unto God. நம்முடைய கண்களை தேவனுக்கு முன்பாக நோக்கி பார்ப்போம். Let us praise God for what He is doing. தேவன் நமக்கென்று செய்கிறதான எல்லாவற்றுக்கும் அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தலாம். May God bless you with all comfort. தேவன் உங்களை யாவரையும் அவருடைய ஆறுதலை வைத்து ஆசீர்வதிப்பாராக. May you trust Him in all situations to receive that comfort. எல்லா சூழ்நிலைகளையும் அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள தேவனை நீங்க சார்ந்திருங்க. May God bless you to comfort your own lives, your family, and as well as others. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் எல்லாரையும் நீங்க வந்து தேவன் மத்தியிலே வைத்து அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள நம்ம எல்லாரும் நாம் ஒப்பு கொடுப்போம். I strongly believe that God has spoken to us this evening. நாங்கள் உண்மையாகவே தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். Let us close our eyes and commit ourselves at the feet of God. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. God of all comfort, ஆறுதலின் தேவனே, we thank you, Lord Jesus. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். We thank you for the sacrifice you did for us on the cross of Calvary. எல்லா தியாகத்தையும் ஆண்டவரே இந்த சிலுவையின் மீது நீர் எங்களுக்காக செலுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். We commit our lives at your feet this evening. எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் தருகிறோம். We seek your heavenly comfort. அப்பா உம்முடைய அந்த பரத்தின் ஆறுதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நோக்குகிறோம். And we pray, Lord, that you bless us and you help us, Lord, to comfort others. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய ஆறுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டு பிறருக்கும் அந்த ஆறுதலை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க சுவாமி. There are problems around us, Lord. ஆண்டவரே எங்களை சூழ்ந்த அநேக பிரச்சனைகள் உண்டு. But let us focus on you alone in these problems. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை மாற்றம் நாங்கள் நோக்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, we thank you that you have heard our prayer and answered it. ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe, Lord, that you have spoken to us and you have touched each and everyone's hearts and you have given us this heavenly comfort. உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர், எல்லோரோடும் பேசியிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We thank you, Lord, for everything. எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். In the precious name of Jesus we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen.